வணக்கம் வணக்கம் நண்பர்களே, குட் மார்னிங். இந்த அத்திப்பூ ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. இது ரொம்ப சின்ன செடி தான், இவ்வளோ தான் பாருங்க. ஆனால் அதில் டெய்லி எனக்கு இவ்வளோ பூ வருது, இவ்வளோ பூ இருக்கு பாருங்க. இதில் இருக்கு, அப்புறம் இதில் இருக்கு, அப்புறம் இந்த கிளையில் பாருங்க. ஸோ டெய்லி இதில் வந்து அகத்திப்பூ, சிகப்பு அகத்திப்பூ வருது. இதை நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நான் வந்து கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா, பிள்ளைங்களுக்கு தோசை போட்டு கொடுக்கும்போது இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி, ஒரு பூவை கட் பண்ணி ஒருத்தங்களுக்கு ஒரு தோசையில் அப்படியே போட்டு நெய் போட்டு கொடுத்துருவேன். ஸோ இது ரொம்ப நல்ல மெடிக்கல் வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க, லிவருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பூவை மட்டும் நான் கொஞ்சம் லிமிட்டடாக தானே யூஸ் பண்ணோன்னு சொல்கிறாங்க, அகத்திக்கீரை. ஸோ பூக்கும் அந்த லிமிட்டேஷன் இருக்கலாம் இல்லையா, அதனால் ஜஸ்ட் ஒரு தோசையில் ஒரு பூ பிச்சு அவங்களுக்கு போட்டு கொடுப்பேன். ஏதோ ஒரு விதத்தில் சின்ன மாடி தோட்டமாக இருந்தாலும் எனக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அறுவடையிலேருந்து ஏதோ ஒரு என்னுடைய குழந்தைங்களுக்கு, என்னுடைய வீட்டுக்கும் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கிடைக்குது. ஸோ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கு அகத்திப்பூ ஹார்வெஸ்ட்